DMF அப்படிங்கிறது வந்து சோனில ஒரு மெத்தட் கொண்டு கொடுத்துருக்காங்க, அடிஷனலா இருக்கு. அது எதுக்குன்னா டைரக்ட் மேனுவல் ஃபோக்கஸ்னு அர்த்தம். டைரக்ட் மேனுவல் ஃபோக்கஸ்ல கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி AFல வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஃபோக்கஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது வந்து ஃபோக்கஸ் லாக் ஆகி நிற்கும் சப்ஜெக்ட்ல. அப்படி லாக் ஆகி நிற்கும் போது நம்ம அந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரொட்டேட்டிங் வீல் இருக்கு இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வீல், அதை ரொட்டேட் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கலியும் ஓவர் ரைட் பண்ணி இன்னும் மைன்யூட்டா ஃபோக்கஸை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஒருத்தரோட முகத்துல வைக்கிறோம் அப்படின்னா, முகத்துல வந்து இப்ப இந்த மூக்கு கிட்ட அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மூக்கு மட்டும் ஃபோக்கஸ் ஆகி நிற்கும். அப்ப நமக்கு தெரியாது, அதுல வந்து எல்லாமே ஃபோக்கஸ் ஆன மாதிரி தான் தெரியும். அப்ப அந்த ஃபோக்கஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா மேக்னிஃபையிங் ஆன் பண்ணி வச்சிருப்போம். இன்கேஸ் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஃபோக்கஸ் எங்க இருக்குங்கிறத நம்மளால எக்ஸாக்டா பார்த்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் கரெக்டான இடத்துல தான் இருக்குதா இல்ல கண்ணுக்கு பதிலா மூக்குல இருக்குதா அப்படிங்கிறத இன்னுமே மைன்யூட்டா ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணி